தங்கமுன்னு ஊரு ஒன்ன மேல தூக்கி வைக்கும், திண்டுக்கல் பூட்டு 2 மாட்டி பூட்டி வைக்கும், விட்டுவாடி ராசாத்தி. சரோ, பிள்ளைக்கு பிடிச்சதெல்லாம் செய்ய சொன்னே, செஞ்சியா நீ? என்னடி அப்படி பாத்துட்டு இருக்க? பிள்ளையே ரொம்ப கஷ்டப்பட்டு அங்க இருந்து படிச்சுட்டு இத்தனை நாள் கழிச்சு வந்திருக்கு. அதுக்கு நாக்கு செத்து போய் கிடக்கும். நல்ல ருசியா சமைச்சு போட வேணா? அதுக்கு தான் சொல்றேன். யோ, என்னை பார்த்தா என்ன பைத்தியக்காரி மாதிரி தெரியுதா? இங்க இருந்து அவ்வளவு வீரப்பா வரசா என்னத்துக்கு கிளம்பி போனேன்? அவளை கூட்டிட்டு வந்து கல்யாணம் கட்டி கொடுக்கறதுக்கு தானே கிளம்பி போனேன். பிறவென்ன அந்த சிறுக்கி கிட்ட கேட்டா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே, நான் நல்லா படிக்கணுமே, நான் நல்லா கிழிக்கணுமே சொல்லிக்கிட்டு இருக்கா. அள்ளிதான் வந்துட்டால, பிறவேதுக்கு அக்கா இப்படி கத்திட்டு கிடக்கு. ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ? ஏய், அவ வந்தது வராததுமா எதுக்கு இப்படி கத்திட்டு கிடக்குற? அவளை எப்ப கல்யாணம் கட்டி கொடுக்கணும், யாருக்கு கல்யாணம் கட்டி கொடுக்கணும் எல்லாம் எனக்கு தெரியும். வந்ததும் வராததுமா லப லப லபன்னு கத்தாம என்ன சொல்றனோ அதை மட்டும் செய்யு. நீங்க எல்லாம் என்ன ஆர்டர் போட்டாலும் செய்யறதுக்கு நான் என்ன வீட்டு வேலைக்காரியா? அதுக்குதான் என்னைய கல்யாணம் கட்டிட்டு கூட்டிட்டு வந்தீங்களாக்கோ? ஆமா, அப்படியே வச்சுக்கோ. அப்படியே வச்சுக்கோவா? ஏன் சொல்ல மாட்டிய? 13 வயசுல, அதுவும் அறியாத வயசுல எங்க அப்பா உங்களுக்கு கழுத்து நீட்ட சொன்ன ஒரே காரணத்தினால உங்களை நம்பி கழுத்து நீட்டினல. என்னைய வேலைக்காரின்னு சொல்லுவீங்க, இதுக்கு மேலேயும் சொல்லுவீங்க. ஏமா, இப்ப புரிஞ்சுதா? ஓவாயால இருந்தே வந்துச்சே. என்னடி? அதாமா இப்ப சொன்னியே, 13 வயசுல, அதுவும் அறியாத வயசுல உங்க அப்பா சொன்னாருன்னு சொல்லி இவருக்கு கழுத்தை நீட்டினேன்னு. இப்ப அதே நிலைமைக்கு தானே என்னையும் கொண்டு வரிய? உனக்கு நடந்த மாதிரி அதே 13 வயசுல அதே அம்மா அப்பா சொல்ற மாதிரி தானே என்னையும் கொண்டு வரிய? அந்த அறியாத வயசுல உங்க அப்பா சொன்னாருன்னு எங்க அப்பாக்கு நீ கழுத்தை நீட்டினியே, அதே போல என்னோட அந்த 13 வயசுல நீங்க 2 பேரும் சொன்னீங்கன்னு சொல்லி நான் தமிழத்தானுக்கு கழுத்தை நீட்டணும். அதானே சொல்ல வரிய? அப்படி போடு. கேட்டா பாரு நறுக்குன்னு ஒரு கேள்வி. எங்க அக்கா பொருள் எடுத்து எங்க அக்காவையே போட்டாலே. அள்ளி சூப்பர்மா. ஓஹோ, இப்படி எல்லாம் நல்ல வீரவசனம் பேசிட்டா அப்படி சரிமா தாயே, நீ படிமான்னு சொல்லிருவேன்னு நினைச்சியா? வாய் கிழிச்சிருவேன். என் தம்பி என்னடி உங்க அப்பன மாதிரியா? திமிர் எடுத்து பொண்டாட்டிய மதிக்காம வீட்ல வேலைக்காரி மாதிரி நடத்துவான்னு நினைச்சிட்டு இருக்கேன் என் தம்பி. அவன் சொக்க தாங்கோண்டி. உன்னை குழந்தை மாதிரி தாங்கு தாங்குன்னு தாம்பாளத்துல வச்சு தாங்குவாண்டி. ஐயோ, அதுதான்க்கா நானும் சொல்றேன். அவ எனக்கு குழந்தை மாதிரி. நான் அள்ளிக்கு தாய் மாமா. அவளை நான் ஒரு குழந்தை மாதிரி தான் இப்ப வரைக்கும் பாத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா நீதான் அவளை எனக்கு கல்யாணம் கட்டி கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்க. ஒரு தாய் மாமனா அள்ளியோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைச்சிருக்கேனே தவிர நான் தான் அவளுக்கு வாழ்க்கை கொடுக்கணும்னு நான் என்னைக்குமே நினைச்சதே கிடையாது. அதே மாதிரி தான் அள்ளியும் நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போய் நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறா. அவன் நினைக்கிறதுதான் கரெக்ட். இந்த அக்கா தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்கு. கண்டிப்பா இதுக்கு மாமா ஒத்துக்க கூடாது, அள்ளியும் ஒத்துக்கிட கூடாது. ஏய் இல்ல, முன்னாடி நானும் உன்ன மாதிரி தான் இருந்தேன். உன் தம்பிக்கு தான் என் பிள்ளைய கட்டி கொடுக்கணும்னு. ஆனா இப்போ ஒரு வார்த்தை சொன்ன பத்தியா? உன் தம்பி ஒண்ணு என்ன மாதிரி இல்லன்னு. இதுக்காகவே சொல்றேன்டி, கண்டிப்பா என் மவளை உன் தம்பி கட்டி கொடுக்க மாட்டேன்டி. யோ, உண்மையத்தானே சொன்னேன். அவன் என்ன ஒன்ன மாதிரியா? பொம்பளை பிள்ளைங்கள மதிக்க தெரிஞ்சவன் அவன். அவனோட மனசுக்கெல்லாம் நீ நானும் போட்டி போட்டுட்டு நிப்பாளுக. அப்படி ஒரு மனச வெளியே எங்க போய் தேடுவ? வெளியே எங்க போய் தேடணும்? எதுக்கு? என் தங்கச்சி மவனே இருக்கானே, அவனுக்கு கட்டி கொடுத்துட்டு போறேன் என் பிள்ளைய. உன் தங்கச்சி மவனா? சி, ஏய் லூசாயா நீ? தெரிஞ்ச பிள்ளைய போய் பானங்கலத்துல தள்ளி உள்ளான்னு நினைச்சுக்கிட்டு இருக்க நீ? உன் தங்கச்சி எனக்கு சம்பந்தியா? ஏயா, அவெல்லாம் ஒரு ஆளு. அவ பிள்ளைக்கு என் பிள்ளைய கட்டி கொடுத்துட்டு இருப்பேன் நினைச்சிட்டு இருக்கியா? அம்மா, என் பல்ல அடிச்சு உடைச்சிட்டானே பாவி படுபாவி. ஐயோ சாமி வலிக்குதே. ஐயோ அப்பா, அப்பா எதுக்கு அடிச்சி அம்மாவ? ஐயோ, அக்காக்கு நல்ல அடி போலையே. பல்லே 2 பல்லு உளுந்திருக்குமே. இவ கேக்குறத பார்த்தா என் மேல பரிதாபப்பட்டு கேக்குற மாதிரி இல்லையே. அப்பாடா, அப்பா அம்மா அடிச்சுட்டாங்கன்னு ஜாலியால நிக்கிறா அவளுக்கு. ஏய், இப்ப பல்லதான் உடைச்சிருக்கேன். இன்னொரு வாட்டி என் தங்கச்சிய பத்தி தப்பா பேசுன நாக்கே இழுத்து வச்சு அறுத்துப்படுவேன். உன் பேச்ச கேட்டு தாண்டி என் தங்கச்சியை கூட நான் சரியா கவனிக்காம போயிட்டேன். ஆனா மறுபடியும் அந்த தப்பா பண்ண நான் விரும்பல. உன் பேச்ச இனிமே என் ஜென்மத்துக்கு கேட்க மாட்டேன். அதனால இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. என் தங்கச்சி வாழ்க்கையை உன் பேச்ச கேட்டு கெடுத்த மாதிரி என் பொண்ணோட வாழ்க்கையை நான் கெடுக்க விரும்பல. அவ படிக்கணும்னு ஆசைப்படுறா. அவ ஆசைய ஒரு அப்பனா நான் நிறைவேற்றணும். ஹேய், சொல்றத மட்டும் கேளு. அள்ளிய அவ ஆசைப்பட்ட மாதிரி படிக்க வைக்க போறேன். அவ படிச்சு முடிச்சு வேலைக்கு போனதுக்கு அப்புறம் தான் அவளுக்கு கல்யாணம். அது வரைக்கும் இந்த வீட்டுல யாரும் அள்ளியோட கல்யாணத்தை பத்தி வாயவே திறக்க கூடாது. என்ன புரிஞ்சுதா? அப்பா, அப்பா தேங்க்ஸ் பா. யோ, என்னையா பேசுறனே? ஐயோ, பொல்ல வர உடைச்சுட்டான் படுபாவி. பேசக்கூட முடியல. நீ பேசாம இருக்கிறதுக்காக பல்ல மட்டுமா நாக்கே அறுத்தரலாம் தான் இருக்கேன். யோ,
பிள்ளைய என் தம்பிக்கு கட்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிவிட்ட பிறகு என் தம்பியோட வாழ்க்கை இதுக்கப்புறம் ஒரு பிள்ளைய பார்த்து அவனுக்கு கட்டி கொடுக்கறதா? ஆ, எதுக்கு தேடி அலைஞ்சு பார்த்து கட்டி கொடுக்கணும்? அதான் அவனே ஒரு புள்ளைய பார்த்து வச்சிருக்கானே. இந்த வேம்போட தங்கச்சி, இந்த கார்மேக குழலி, அந்த புள்ளையதான் உன் தம்பி விரும்புறான். அதனால வேம்பு கிட்ட பேசி அந்த புள்ளையவே கட்டி வச்சிடலாம். இப்ப மாமா என்ன சொன்னாரு? அவர் வாயால இருந்ததானே சொன்னாரு என்னையும் குழலையும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு. ஐயோ ஐயோ, என்னால நம்பவே முடியல. ஒரே நாள்ல எல்லாமே நடக்குமா? எப்படி? அப்பா, ஐயோ யோ லூசாயா நீ? ஐயோ, அவளா ஒரு ஆளாயா? அவளா என் கால் தூசிக்கு கூட வரமாட்டா. அவளை போய் என் தம்பிக்கு கட்டி கொடுக்கறேன்னு சொல்றியே? அப்படியா? உன் கால் தூசிக்கு கூட வரமாட்டாளா? அப்ப என்ன, உன் தம்பிக்கு ஏத்த மாதிரி போய் இழுத்துட்டு வா. அதுக்கு உன் தம்பி முத கட்டிக்கணுமே. அதெல்லாம் உங்க பாடு. என் பிள்ளையும் என்னையும் விட்டுருங்க. நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கங்க. கரு, இன்னைக்கு ராத்திரிக்குள்ள உன் தம்பி கிட்ட கேட்டு ஒரு முடிவை சொல்ற. நாளைக்கு நாலு நல்லா இருக்குது. சட்டு புட்டுன்னு நீ உன் தம்பியும் பேசி ஒரு முடிவை சொல்லுங்க. வேம்பிட்ட பேசி நாளைக்கே உன் தம்பி கல்யாணத்துக்கு ஒரு முடிவு எடுக்கலாம். என்ன, அப்படியே பால் விளம்பரத்துக்கு வர பசுமாடு மாதிரி வாய் ஆன்னு வச்சுட்டு தெரியாத. உள்ள எது போனாலும் தெரியாது போல. அல்லே, நீ வாமா போலாம். சரிப்பா. யோ மாமா, வாழ்க்கையில இன்னைக்கு தய உருப்படியான ஒரு விஷயம் பண்ணிருக்க. ரொம்ப ரொம்ப நன்றியா. எங்க அக்காட்ட என்ன பேசுறது? நான் வரேன், ஓட்டே வரேன். அதுக்கு முன்னாடி குழலிட்ட இந்த சந்தோஷமான விஷயத்த சொல்லணுமே. புள்ள ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவா. எப்படியும் இப்ப 5 மணிக்கு எனக்காக ஆத்தங்கரைக்கிட்ட காத்துக்கிட்டு இருப்பா. அவகிட்ட போய் சொல்லிட்டு வரேன். இன்னைக்கு ராத்திரி நிம்மதியா தூங்கும். குழலி, ரொம்ப 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 சந்தோஷமான விஷயத்தோட நான் வந்துட்டு இருக்கேன்டி. வந்துட்டே இருக்கேன். ஐயோ ஜில்லு, இப்பவே எனக்கு கத்தை சொல்லணும் போல இருக்குது. நம்ம ஆசைப்பட்ட மாதிரியே எங்க மாமா நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாருல. ஆனா இந்த விஷயத்த நேரடியா உன்கிட்ட சொல்ல மாட்டேன். இப்ப எப்படி உன்னை சுத்த விட்டு சொல்றேன்னு மட்டும் பாரு. தமிழ, ஐயோ ஜில்லு. தமிழ, ஜில்லு, சொல்லு. என்னல ஜில்லுங்கிற சொல்லுங்கிற? என்ன ஒரு மாதிரி தகைச்சு போய் நின்னுட்டு இருக்க? என்னாச்சு? ஜில்லு, அது உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்ல. முக்கியமான விஷயமா? என்ன விஷயம்ல? சொல்லு தமிழே. அது அள்ளி சென்னையில இருந்து வந்துருச்சு, தெரியுமா? தெரியும். பொன்னி வீட்டுக்கு வந்துச்சு, அப்ப சொன்னுச்சு. ஓ அப்படியா? சரி. அள்ளி வீட்டுக்கு வந்ததும் வராததுமா எங்க அக்கா அள்ளிக்கும் எனக்கும் கல்யாண பேச்ச ஆரம்பிச்சிருச்சு. அன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கும் போது எங்க அக்கா நம்மள பாத்துருச்சுல, உன்னை கூட அடிச்சிருச்சு. ஆமா. அதனாலதான் வந்ததும் வராததுமா அது கல்யாணத்தை பத்தி பேச ஆரம்பிச்சிருச்சு. இப்ப எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல ஜில்லு. தமிழ, என்ன பண்றதுன்னு தெரியலனா எனக்கு ஒன்னும் புரியல. இல்ல ஜில்லு, எப்படியாவது கல்யாணத்தை நிப்பாட்டிடலாம். ஆனா உனக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கணுமே. அதுதான் எனக்கு எப்படின்னு தெரியல. ஜில்லு, எங்க அக்காட்ட நானும் எப்படியோ பேசி பார்த்துட்டேன், சொல்லி பார்த்துட்டேன். ஆனா அது பிடிச்ச பிடிவாதமா இருக்கு. அள்ளியதான் நான் கட்டிக்கணும்னு. ஆரம்பத்துல இருந்து அதான சொல்றாங்க. ஆமா, அள்ளிய என்னால மட்டும்தான் நல்லா பாத்துக்க முடியுமா. அந்த பிள்ளைய தங்க தாம்பாளத்துல வச்சு நான் தாங்க வேணாம். என்ன மாதிரி ஒரு பையனை இந்த உலகத்திலே எங்க அக்கா எங்கேயுமே பார்த்தது இல்லையா. அதனாலேயே அது பிள்ளைக்கு கட்டி கொடுக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுதான். எங்கேயோ இருந்து வந்தவ எனக்கே அப்படி தோணும் போது உன் கூட பிறந்த அக்கா கண்டிப்பா தோணி இருக்கும் தமிழ. அடியே, நானே உருட்டிக்கிட்டு இருக்கேன், அதையும் நம்பிட்டு பேசுறா பாரு. ஐயோ ஜில்லு, உன்னை இந்த பாவப்பட்ட மூஞ்சில பாக்குறதுக்கு கஷ்டமா தான் இருக்குது. ஆனா சும்மா கொஞ்ச நேரம் விளையாண்டுக்கிறேன். அதுக்கப்புறம் நீ ரொம்ப சந்தோஷப்படுவ, என் மேல கோபமும் படுவ. அதெல்லாம் பாக்கணும்ல. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் விளையாண்டுக்கிறேன் ஜில்லு. அதனாலதான் ஜில்லு, எங்க அக்கா பிடிச்ச புடிவாதமா நான் தான் அவ பொண்ணு அள்ளிய கட்டணும்னு ரொம்ப ஆசைப்படுது. என்னால அதை எப்படி தடுக்கிறதுன்னு தெரியல. அதனால எனக்கு ஒரு விஷயம் தோணுது, நான் சொல்லட்டா?
நீ என்ன வேணும்னாலும் சொல்லு தமிழ், நான் கேட்டுக்கிறேன். ஆனா அல்லிய நான் கட்டிக்கிறேன். உங்க அண்ணன் பாக்குற பையனா பார்த்து நீ கட்டிக்க. உன் வாழ்க்கையில நீ சந்தோஷமா இருப்பேன்னு மட்டும் சொல்லிடாத தமிழ். உன் வாயால இருந்து அந்த வார்த்தையை கேட்கறதுக்கு நான் விரும்பல. ஏய், உன்னை கட்டிக்க போறவனே நான் தானடி. நான் எதுக்கடி இதெல்லாம் சொல்ல போறேன்? ஐயோ, எப்படா உன்கிட்ட சொல்லுவேன் இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல நல்ல டயலாக் எல்லாம் பேசுற, கேக்குறதுக்கு காதுக்கு நல்லா இருக்கு. இன்னும் பேசு பேசு. இத்தனை நாளாவும் நான் உசுர கையில பிடிச்சிட்டு இருந்தது உன்னை கல்யாணம் கட்டிக்கிறதுக்கு தான். அது இல்லைன்னு மட்டும் ஆயிருச்சுன்னா நான் சத்தியமா உசுரோடவே இருக்க மாட்டேன் தமிழ். ஏய் சில்லு, லூசா நீ? அரைஞ்சிருவேன். என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? உனக்கு நான் ஏற்கனவே சொன்னதுதான், நான் உசுரோட இல்லைனாலும் நீ இந்த உலகத்துல கண்டிப்பா சந்தோஷமா இருக்கணும். சரி, அதோடு நான் சொல்ல வந்த விஷயம் அது கிடையாது. வேற என்ன? நீ பேசாம யார்கிட்டயும் சொல்லாம வந்துருச்சுல. நம்ம 2 பேரும் எங்கேயாவது யாருக்கும் தெரியாம கண்காணாத இடத்துக்கு ஓடி போயிடலாம். தமிழ், நீ ஏன் இப்படி பேசுற? நான் உன்கிட்ட எத்தனையோ வாட்டி இது மாதிரி பேசியிருக்கேன். ஆனா நீ அதுக்கு ஒத்துக்கிட்டதே இல்லையே. ஓடி போயிட்டா அந்த நிமிஷம் மட்டும்தான் நம்ம வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். ஆனா பிறகு நம்ம ரொம்ப வாழ்க்கையில கஷ்டப்படுவோம். நம்ம அண்ணனுங்க, நம்ம வீட்டுல உள்ளவங்க எல்லாம் ரொம்ப ரொம்ப நம்மளால கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லுவியே. ஆனா இப்ப நீ கேக்குற, என்னால நம்ப முடியல தமிழ். நீ போய் சொல்ற, என்கிட்ட வேணும்னே போய் சொல்ற. நானே சொன்னா கூட நீ இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டியே. ஐயோ ஜில்லு, இதெல்லாம் நான் சொன்னவன் தான். ஆனா எனக்கு வேற வழி தெரியலையே. இப்போ கல்யாணம் நெருங்க போகுது, அதான் பயமா இருக்கு. இங்க பாரு ஜில்லு. அத்தா, ஐயோ அள்ளி, உண்மையை சொல்லிருமோ? எனக்கு தெரியும் அத்தா. வீட்ல கிச்சன்ல பேசிட்டு இருந்தப்ப நீ பக்கத்துல நின்னு கேட்டுட்டு தானே இருந்த. கேட்ட கையோட நீங்க தான் வந்திருப்பேன்னு எனக்கு தெரியும். அதான் நாடு பின்னாடியே வந்தேன். அள்ளி, ஆமாமா, ஆமா. அதான் குழலி கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். நான் சொல்லிட்டேன். நீ நீ கிளம்பு. குழலியக்கா, இப்ப சந்தோஷமா உங்களுக்கு? ஐயோ, போட்டுடுறாளே. அடியே, நான் சொல்லலடி. சந்தோஷமா? நான் ஏமா சந்தோஷப்பட போறேன்? எங்களுக்கு கல்யாணம்னு சொன்னாதானே நான் சந்தோஷப்பட முடியும். அதுதான் இந்த ஜென்மத்துல நடக்காது போலயே. அதான் பயமா இருக்குமா? அதுதான் சொல்லிட்டாங்களேக்கா, பிறவதுக்கு வருத்தப்படுறிய? அள்ளி, ஆமாமா, அதுதான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ ஏதாவது வேலையா இருப்பல்ல, நீ பாத்துட்டு கிளம்பு. ஐயோ அத்தா, எனக்கு வேலையெல்லாம் இல்ல. நீங்க கேட்டுட்டு வரவும் உங்க பின்னாடியே நான் வந்தேன். வேற எதுவும் வேலையெல்லாம் வரல. ஐயோ, இவ வேற புரிஞ்சுக்கிட மாட்டேங்கிறாளே. இப்ப என்ன பண்ணி தொலைக்கிறது? இவ வேற உண்மையை சொல்லிட்டானா இவள வேற சமாளிக்கணுமே. அல்லி, நீ என்னமா சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. புரியலையா? என்னத்தா, இந்த அக்கா என்ன மூஞ்சில சந்தோஷமே இல்லாம இருக்குது? எங்க அப்பா என்ன சொன்னாங்க? என் பிள்ளைய நான் படிக்க வைக்க போறேன், உன் தம்பிக்கு வேம்போட தங்கச்சி குழலியவே கட்டி வச்சிடலாம், நாளைக்கே போய் அவங்கள்ட்ட பேசுறேன்னு தானே சொன்னாங்க. அத நீங்க சொன்னதுக்கு அக்கா சந்தோஷம் தானே பட்டிருக்கணும். அதை விட்டுட்டு வருத்தப்பட்டுட்டு நிக்குது. எம்மா அள்ளி, முடிச்சு விட்டீங்க போங்க. ஐயோ, இவ வேற ஒரு தினுசா பாக்குறாளே. போச்சுடா தமிழ், நீ இன்னைக்கு செத்த. என்ன இந்த அக்கா கோவப்படுது? ஆமா, என்ன நடக்குது இங்க? அல்லி, நீ சொல்றதுல உண்மையாமா? உங்க அப்பா உன்னை படிக்க வைக்கிற, எனக்கும் தோ இங்க நிக்கிறாரே இவருக்கும் கல்யாணம் கட்டி வைக்கலாம் பேசிட்டு இருந்தாங்க. ஐயோ, ஆமாக்கா, அப்படிதான் அப்பா சொன்னாங்க. ஏங்கா, என்னாச்சு? நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? இல்ல நீங்க கோவப்படுறீங்களே, அதான் கேட்டேன். ஒன்னும் இல்லம்மா, ஒன்னும் இல்ல. தோ இங்க நிக்கிறாரே உங்க அத்தா, என்கிட்ட வந்து உனக்கும் இந்த ஆளுக்கும் கல்யாணம் அப்படி இப்படின்னு பயமுறுத்தி பாத்துருக்கிறாரு போல. ஐயோ, அப்படியா சொன்னாங்க? அது ஏதோ விளையாட்டுக்கு சொல்லிருப்பாங்க போல. அத்தா, என்னத்தா அது? ஐயோ, நான் தான் மாட்டி விட்டேன் போலயே. சரி, எனக்கு நிறைய சோழி கிடக்குது, நான் போயிட்டு வரேன். ஐயோ, போயிட்டாலே பாவி. கொளுத்தி விட்டு அவ பாட்டுக்கு போயிட்டா. இங்க கொளுத்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்ப எப்படி நான் இதை தண்ணி ஊத்தி அனுப்ப? டேய் தமிழ், அப்படியே எஸ்கேப் ஆகி ஓடிடுடா. சத்தியமா இவகிட்ட உன்னால சமாளிக்க முடியாது. ஏய், என்னது? ஏயா? ஆத்தாடி, ஏயே ரொம்ப கொடூரமா இருக்கே. நில்றா. நில்லே டாவா. போச்சு, இன்னைக்கு செத்தோம். தமிழ், எப்படியாவது சமாளிடா. என்ன பண்ணலாம்? இதுதான் ஒரே வழி. இடி விழுந்த வீட்டில் இன்று பூச்செடிகள் பூக்கிறது, இவள்தானே உந்தன் பாதி, கடவுள் பதில் கேட்கிறது.
வியந்து வியந்து உடைந்து உடைந்து சரிந்து சரிந்து மிரண்டு மிரண்டு இந்த நிமிடம் மீண்டும் பிறந்து உனக்குள் கலந்து தொலைந்து தொலைந்து காதல்